வெல்கம் டு இணையதகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டேஞ்சன்கோ நடத்தக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட் எக்ஸாம். சரிங்களா? டேஞ்சன்கோக்கு தேவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துது. எக்ஸாம் நடத்தி கூட்டி டிஎன்பிஎஸ்சியோட தேவை வந்து டிஎன்இபி என்று சொல்லுங்க. டேஞ்சன்கோ மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் நேற்று நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சு. 1794 போஸ்ட். எலக்ட்ரீஷியன், ஐடிஐ எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஐடி ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அதனால எலிஜிபிள் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுல அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சிலபஸ் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக நம்ம அதை டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் சேஃப்டி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் சேஃப்டி, அதான் பேசிக் சேஃப்டில வருது. சேஃப்டி சைன்ஸ், சேஃப்டி சைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேஃப்டி சிம்பிள்ஸ், அதான் சைன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஹாசார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல்ல நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தணும், என்ன கைக்கு கிளவுஸ், கைக்கான கண்ணாடி, இந்த வெல்டிங் அடிக்கும் போது இது போன்ற விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் ஹாசார்ட்ஸ், ப்ரிவென்ஷன், அதை எப்படி தடுக்கிறது, ஏன்னா மெயின்டெனன்ஸ்ல வருதுங்களா, ஃபர்ஸ்ட் எய்டு, ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், ஃபயர் டைப்ஸ், எக்ஸ்டிங்ஷர். சரிங்களா? ஃபயர் எக்ஸ்டிங்ஷர், தீயணைப்பான். சரிங்களா? டூல் ஹேண்ட்லிங். ஸோ இதெல்லாம் இதுல வந்துடும். அதாவது சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இது கூட கவர் ஆயிரும். அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற டாபிக்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு, வோல்டேஜ், கரண்ட், பவர், என்ன எனர்ஜி, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வரும். கரண்ட் என்ன, வோல்டேஜ் என்ன அப்படிங்கிற விஷயம் பூரா கம்ப்ளீட்டா வந்துடும். ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டி, இண்டக்டன்ஸ், இது எல்லாமே வந்துடும். அப்புறம் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா, இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா இல்லாத எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வந்துட்டாலே ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா இது இருக்கும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசி டிசி சர்க்யூட், ஏசி சர்க்யூட், டிசி சர்க்யூட், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிற விஷயத்துல வரும். ஷார்ட் டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன். ஷார்ட் கனெக்ஷனா இந்த வடிவத்துல இருக்கும், நமக்கு தெரியும். டெல்டா கனெக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்டார்ல வந்து லைன் கரண்ட், ஃபேஸ் கரண்ட் சமமா இருக்கும். டெல்டா கனெக்ஷன் லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் சமமா இருக்கும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். அடுத்து சிங்கிள் பேஸ் சிஸ்டம். சிங்கிள் பேஸ் சிஸ்டம்னா ஒரு பேஸ், ஒரு நியூட்ரல் இருக்கும். பேஸ்க்கு சப்ளை டெர்மினல், நியூட்ரல் ரிட்டர்ன் டெர்மினல். சரிங்களா? 3 ஃபேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப 3 ஃபேஸ் இண்டிகேட் பண்றாங்க. ஆர் ஒய்பின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த கலர் இண்டிகேஷன். சரிங்களா? அதாவது இது ஒரே ஃபேஸ் மட்டும் தான் சிங்கிள் ஃபேஸ்ல 230 வோல்ட் மேக்ஸிமம். இதுல வந்து 440 வோல்ட் ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிறது கலர் இண்டிகேஷன். 3 ஒரே கலர்ல இருந்துச்சுன்னா அது ஒரே சப்ளை போகுதா, ஃபால்ட் இருக்கா, எதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கறதுல அந்த கலர் இண்டிகேஷன் வந்து ரெட், எல்லோ, ப்ளூங்கிறது அந்த கலர் இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ஒய்பி அப்படிங்கிறது. சரிங்களா? சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் சிஸ்டம். அப்புறம் ரெக்டிஃபையர், டிரான்சிஸ்டர். ஸோ இது ரெண்டு ஏசி இதுல வரும். எலக்ட்ரானிக்ஸ்ல ரெக்டிஃபையர் ஏசி டு டிசி, ஏசி டிசியா கன்வெர்ட் பண்ண ரெக்டிஃபையர். டிரான்சிஸ்டர்னா அதுல எலக்ட்ரானிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? ரைட். இந்த டாபிக் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வந்துடும். ரைட்டுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசி ஜெனரேட்டர். சரிங்களா? டிசி ஜெனரேட்டர், மோட்டர், ஆல்டர்னேட்டர், 3 ஃபேஸ் மோட்டாரு, சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரு. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது ஜெனரேட்டரோட வேலை. மோட்டாரோட வேலை வந்து மோட்டார் இது ஜெனரேட் பண்ணுது. அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட் ஆகிறது ஜெனரேட்டர், அது பேரு டிசி அவுட்புட். மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, டிசி மோட்டார்னு சொல்லும்போது என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட் கொடுத்து மெக்கானிக்கல் அவுட்புட் கிடைக்குது. அந்த சோர்ஸ் இயங்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும். அதான் டிசி மோட்டார் அவுட்புட் வந்து டிசி. சரிங்களா? ஆல்டர்னேட்டர், ஏசி ஜெனரேட்டர், ஆல்டர்னேட்டர் சொல்லுவோம். 3 ஃபேஸ் மோட்டார்ஸ், 3 ஃபேஸ்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மோட்டார்ஸ். ஸோ அதுல வந்து என்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப்பிங் இண்டெக்ஸ் மோட்டர், ஸ்குரல் கேஜ் இண்டெக்ஸ் மோட்டர், அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் இண்டெக்ஸ் மோட்டர். சிங்கிள் ஃபேஸ் இண்டெக்ஸ் மோட்டர் ஏன் செல்ஃப் ஸ்டார்டிங் இல்ல அப்படிங்கிற ரீசன் எல்லாம் உண்டு. ஏன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட் உருவாக்க தேவையான ஒரு ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு, தேவையான அளவுக்கு அது எனர்ஜி இல்லை அப்படிங்கிறத இது ரொட்டேட்டிங் மேக்னெட்ல உருவாக்க முடியாது. இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், அதனால செல்ஃப் ஸ்டார்டிங் சொல்லுவாங்க. 3 ஃபேஸ் மோட்டர் செல்ஃப் ஸ்டார்டிங் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன், ஸ்டார்டிங் மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல வந்து இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர், எப்படி அதை மெயின்டைன் பண்றது, மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றது. மெயின்டைன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்.
ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ், பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ், அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம எப்பயுமே பீரியாடிக்கலா அது ஃபால்ட் ஆனாலும் ஆகலனாலும் பீரியாடிக்கலா மெயின்டைன் பண்றோம்னா பிரச்சனை. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ஏரியாவில் ஷட் டவுன் போட்டுருவாங்க. அப்போ அது கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்லா பகல் முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கம்ப்ளீட்டா பிரிச்சு ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்து, பிரிச்சு இல்லை செக் பண்ணி பார்த்து கம்ப்ளீட்டா அது ஒர்க்கிங் கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குது, சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷனோட பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அது மாதிரி பீரியாடிக்கலா செக் பண்றது. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னா ஃபால்ட் நடக்குது முன்னாடி செக் பண்றது, பிரேக் டவுனாக ஃபால்ட் ஏற்பட்ட பிறகு பார்க்கறது. ஸோ அது மாதிரி எப்பயுமே இருக்கணும், பீரியாடிக்கலா இருக்கணும் அல்லது ப்ரிவென்டிவா இருக்கணும். இதுதான் கரெக்டாக. பீரியாடிக்கல் இஸ் த பெஸ்ட். ஃபால்ட் ஏற்பட்டாலும் ஏற்படாட்டி நம்ம வழக்கம் போல பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ், சரிங்களா? ப்ரிவென்டிவ்னா ஃபால்ட் அதாவது அது பிரேக் டவுன் ஆகுதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. ஸோ அது மாதிரி இது மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம சொல்ல வேண்டியிருந்தது மெயின்டெனன்ஸ், பராமரித்தல், அப்புறம் ரிப்பேர்னாக சரி செய்தல், ஃபால்ட் ஏற்படா சரி செய்தல், சரிங்களா? இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல அதாவது வோல்டேஜ் வந்து அதை ஒரு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பவர் வந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு மாத்துது, சரிங்களா? அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரீக்வன்சி எந்த விதத்திலையும் மாறாம ஒரு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பவர் வந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு மாத்தி கொடுக்குது. அது பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரியில இன்புட் கொடுப்போம், செகண்டரியில அவுட்புட் கொடுப்போம். ஸோ இது இந்த விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்னா நம்ம சொன்னது இப்பதான், அதான் டிரான்ஸ்ஃபார்மர் விளக்கம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃபிகேஷன் வரும், அதோட டைப்ஸ் வரும், எஃபிஷியன்சி, சரிங்களா? கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். எஃபிஷியன்சி, கூலிங் மெத்தட்ஸ். எஃபிஷியன்சி அப்படின்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோ. எந்த ஒரு மிஷின்ல இன்புட் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டா கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படியே அவுட்புட்ல குறைவா தான் இருக்கும். ஏன்னா லாசஸ் அது வந்து ஸ்டேஷனரி மிஷின், நிலையா இருக்கக்கூடிய மிஷினா இருந்தாலும் சரி, ரொட்டேட்டிங் மிஷினா இருந்தாலும் சரி. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷனரி மிஷின், டிரான்ஸ்ஃபார்மர்ல ரொட்டேட்டிங் பார்ட் அப்படிங்கிறது கிடையாது, நிலையா ஒரு இடத்துல பிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு நிலையான டிரான்ஸ்ஃபார்மர். சரி, மோட்டார் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ரொட்டேட்டிங் மிஷின், சரிங்களா? ஸோ எந்த மிஷினா இருந்தாலும் லாசஸ் அவாய்டபுள், அதனாலதான் இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலா இருக்கிறது இல்லை, சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா கூலிங் மெத்தட்ஸ், எப்படி எல்லாம் அந்த கூலிங் ஹீட்டை குறைக்கிறதா கூலிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு, அப்புறம் ப்ரொடக்டிவ் டிவைசஸ் என்னென்ன இருக்குது, டெஸ்டிங், ஓசி அண்ட் எஸ்சி டெஸ்ட், ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அப்புறம் ஆயில் டெஸ்ட் சொல்லுவோம். ஆயில் டெஸ்ட் சொல்லுவோம் இல்ல, ஆயில் டெஸ்ட் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படி செக் பண்றது அப்படின்னு. அப்புறம் எர்த்திங் ரொம்ப முக்கியமான ஒன்று, மெயின்டெனன்ஸ், சரிங்களா? எர்த்திங் மெயின்டெனன்ஸ் எப்படி அதை மெயின்டைன் பண்றது, எர்த்திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சர்ஜி அல்லது லீக்கேஜுக்கான வந்து அப்சர்வ் பண்ணி பூமியோட இணைப்பை ஏற்படுது. நம்ம அதாவது அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாம நேரடியாக பூமியோட தொடர்பை ஏற்படுத்தி அந்த லீக்கேஜ் வந்து பூமியோட போயிடும். பூமியோட போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் எர்த்திங் அப்படின்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல பார்த்தீங்கன்னா அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், மல்டிமீட்டர், வாட் மீட்டர், எனர்ஜி மீட்டர், என்ன மெக்கர், என்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இலுமினேஷன் அண்ட் லைட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து இந்த மூணும் வந்துடும், சரிங்களா? இதுல வந்து மெக்கர், லேம்ப்ஸ், லைட்டிங், லாஸ், விதிகள், என்ன ஒளிமினேஷன் சம்பந்தப்பட்ட விதி, ஒளிரும் வெளிச்சம், சரிங்களா? ஒளிரக்கூடிய பொருள் சம்பந்தம் வரக்கூடிய லாஸ், அதோடைய சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதுல வந்துடும். அம்மீட்டர் கரண்ட் மெஷர் பண்றது, வோல்ட்மீட்டர் வோல்டேஜ் மெஷர் பண்றது, மல்டிமீட்டர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேராமீட்டர் டேர்ம்ஸ் வந்து மெஷர் பண்ணுது. அது அம்மீட்டர் பயன்படுத்தலாம், வோல்ட்மீட்டர் பயன்படுத்தலாம், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம், டிரான்சிஸ்டர் செக் பண்ணிக்கலாம், டயோட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டினியூட்டியை செக் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்யூட்ல வந்து சப்ளை இருக்கா இல்ல அந்த ஒயரோட கண்டினியூட்டி, ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மல்டிமீட்டர் கொண்டு பயன்படுத்தலாம். அதுதான் அது பேரே மல்டிமீட்டர். வாட் மீட்டர்னா பவரை மெஷர் பண்றது, எனர்ஜி மீட்டர்னா எனர்ஜியை மெஷர் பண்றது, பவர் அண்ட் டைம் தான் எனர்ஜி, சரிங்களா? மெக்கர் எர்த் ரெசிஸ்டர், எர்த் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்து லேம்ப்ல என்ன டைப்ஸ் ஆஃப் லேம்ப்ஸ் இருக்கு, பல்பு, என்ன ஃப்ளோரசன் லேம்பு, இன்காண்டஸ் லேம்பு, இப்போ ரீசெண்டாக வந்து எல்இடி லேம்ப்ஸ் வரைக்கும் வந்துருச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி, சரிங்களா? அப்புறம் அது லைட்டிங், விதிகள் என்ன, சரிங்களா? அந்த சிஸ்டம் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம் இந்த டாபிக்ல வந்துடும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பார்ப்போம். கீழே என்ன இருக்குன்னு பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல பாத்தீங்கன்னா பவர் எப்படி ஜென்ரேட் பண்றாங்க, என்னென்ன முறைகள்ல வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெர்மல் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், சரிங்களா? ஹைட்ரல், சோலார், விண்ட் எனர்ஜி, சோலார் செல்ஸ், அது சோலார் செல்ஸ் அண்ட் பேனல்ஸ் இதெல்லாம் வரும். இது தெர்மல், நியூக்ளியர், ஹைட்ரல் இதெல்லாம் நான் கன்வென்ஷனல், சரிங்களா?
கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு வரும். இதெல்லாம் நான் கன்வென்ஷனல் வரும். புதுப்பிக்கத்தக்கது சோலார், விண்ட் எனர்ஜி, சோலார் செல்ஸ் அப்படிங்களா. ஏன்னா சூரிய ஒளி இருந்துகிட்டே இருக்கும், காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அது சம்பந்தப்பட்ட நான் கன்வென்ஷனல். இதெல்லாம் கன்வென்ஷனல். கன்வென்ஷனல் மீன்ஸ் என்னன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து அதுல இருந்து போய் பவரை ஜென்ரேட் பண்ணீங்கன்னா மீதி அதை ரீயூஸ் பண்ண முடியாது. அதை உதாரணத்துக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னா நிலக்கரியை கொண்டு அதை வந்து தண்ணியை ஹீட் பண்ணி ஸ்டீம் தயாரிச்சு பண்ணும் பொழுது என்ன ஆகும், அந்த ஸ்டீம் கிடைச்சிடும், நீராவி கிடைச்சிடும். நீராவி கொண்டு டர்பனை இயக்கி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அந்த நீராவி ஆக்கிறதுக்கு பயன்பட்ட நிலக்கரியானது சாம்பலாயிடும், புகையா போயிடும். ஒரு பாட்டு புகையா போயிடும், ஒரு பாட்டு சாம்பலாயிடும். அந்த சாம்பலை இதையும் ஒன்றும் புகையை ஒன்றும் புகை காத்துல கலந்துடும். சாம்பலை பயன்பட சாம்பலை வேற யூஸ்க்கு பயன்படுத்தலாம். ஆனா சாம்பலை வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம செய்ய முடியாது. அதே மாதிரி நியூக்ளியர், அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தி பாய்லர்ல ஸ்டீம் தயார் பண்ணி பண்றது. இப்ப சோலார் விண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சம் உலகம் இருக்க வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும், உலகம் வரைக்கும் காத்தடிக்காத மாதிரி என்ன, அதான் நான் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. புதுப்பிக்கத்தக்க, ரைட்டுங்களா. சரி, இல்ல ஜென்ரேட்டர், டர்பைனு, சரிங்களா. அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இதெல்லாம் வந்துடும். ஜென்ரேட்டர் ஏசி ஜென்ரேட்டர், அல்டர்னேட்டர் வரும். டர்பைன்ஸ் வாட்டர் டர்பைனு, தெர்மல் வாட்டர் டர்பைனு, தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல வரக்கூடிய டர்பைனு, ஸ்டீம் டர்பைனு. ஸோ இது போன்ற டர்பைன் மூலியமா தான் ஆல்ரெடி டர்பைனை கனெக்ட் பண்ணி தான் மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க, சரிங்களா. இது பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல வந்துடும். அடுத்து பார்த்தா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பவரை ஜென்ரேட் பண்ணி எப்பொழுதுமே பவரை ஜென்ரேட் பண்ணி ஒரு இடத்துல வைக்க முடியாது. எப்பொழுதுமே என்ன சொல்லணும்னா, ஒரு எனர்ஜி cannot be reproduced, it will not be stored in any other ஃபார்மேஷன் அப்படின்வாங்க. அதாவது எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. it will not create or destroy. அதான் ஆற்றல் ஆக்கவோ முடியும். ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு another ஃபார்ம் எனர்ஜி அப்படின்வாங்க. என்ன, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியும். ஆற்றல் மாதிரி கோட்பாடு நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா, சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஸோ அதாவது பவரை ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணணும். பவரை ஜென்ரேட் பண்ணி நம்ம பேங்க்ல பணத்தை போட்டு சேவ் பண்ணிக்க வைக்க முடியாது. அப்படி வச்சுன்னா வேஸ்டா போயிடும், சரிங்களா. அதனால பவரை ஜென்ரேட் பண்ணி அதை ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பேரு, டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு பேரு. அது HVDC, HVAC அப்படின்லாம் இருக்குது. HVDC ஏசி விட HVDC பெட்டர் அப்படின்லாம் ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் உண்டு. டிரான்ஸ்மிட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இது எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபார்மர் பவரை ஜென்ரேட் பண்றதுக்கு, சரிங்களா, ஜென்ரேட் பண்ணது டிரான்ஸ்மிஷன்ல டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுது, சரிங்களா. எல்வி, எம்பி, ஹெச்வி லைன், எல்வி லைன்ல லோ வோல்டேஜ் லைனு, மீடியம் வோல்டேஜ் லைனு, ஹை வோல்டேஜ் லைனு, போல்ஸ், கண்டக்டரு, இன்சுலேட்டரு. கொரோனாங்கிறது ஒரு நோய், அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே இந்த விட இருந்துச்சு, கரோனான்னு பேர் இருக்கு. கரோனா, ஸ்கின் எஃபெக்ட், ஸ்கின் எஃபெக்ட், சப்ஸ்டேஷனு, பஸ் பார், பிரேக்கரு, ரிலே, ப்ரொடக்ஷன், எர்த்திங், ஐஇ ரூல்ஸ், இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் என்ன சொல்லுது. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இது டிஸ்ட்ரிபியூஷன்ல கவர் ஆகிடும். இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ்னா ஒரு ஃபார்மேஷன் வச்சிருக்காங்க. கண்டக்டர்னா இப்படிதான் இருக்கணும், இன்சுலேட்டர்னா இப்படிதான் தயாரிக்கணும், அந்த ரூல்ஸ்க்கு விதிக்கு உட்பட்டு தான் தயாரிக்கணும். இஷ்டம் போல தயாரிக்கக்கூடாது. ஒயர்ஸ், கண்டக்டர், அதாவது இது பேனல் போர்டு, கேபிள்ஸ் அப்படின்னா அந்த விதிமுறைகள் உட்பட்டு தான் தயாரிக்கணும். அதுக்கு ஒரு ஐஎஸ் நம்பர், இந்தியன் சார்ட்டர் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. அந்த விதிமுறைகள் என்ன கொடுத்துருவாங்க அது உட்பட்டு தான் இருக்கு, அதை மீறி செயல்படுத்த முடியாது, சரிங்களா. சப்ஸ்டேஷன், பஸ் பார், பிரேக்கரு. சப்ஸ்டேஷனாக்க டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா போகக்கூடிய பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சப்ஸ்டேஷன், அந்த லைன் டிரான்ஸ்மிஷன் லைன் வரக்கூடிய இடத்துல சப்ஸ்டேஷன் அமைச்சு அதுல இருந்து பிரிச்சு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. சப்ஸ்டேஷன்ல பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விநியோகிக்கக்கூடிய லைன் எந்தெந்த லைனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விநியோகிக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பவரை. ஸோ அங்க அது பேரு துணை மின் நிலையம், சப்ஸ்டேஷன் அப்படின்னு பேரு, சரிங்களா. ஸோ இதுல வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அதுல வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரியில கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசி அவுட்புட் கிடைக்குது. ஏசி பவரை ஜென்ரேட் பண்றோம், டிசியை ஜென்ரேட் பண்ண முடியாது, அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. டிசி பவரை ஜென்ரேட் பண்ண முடியாது, அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன் ஃபார்ம்ல இருந்து ஏசில இருந்து டிசியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இங்க டிசி பவர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா கிடைக்குது, சரிங்களா. லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் மின்னாற்பகுத்தல் சொல்றது, சரிங்களா. அது சம்பந்தமான விதிகள். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன இருக்கு, பிரைமரி செல்லு, செகண்டரி செல்லு. பிரைமரி செல்லு அப்படின்னாக்க உங்களுக்கு ரீயூஸ் பண்ண முடியாது, ஒன்ஸ் பயன்படுத்தி தூக்கி போட்ட வேண்டியதான். செகண்டரி செல்ங்கிறப்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்து லெட் ஆசிட் செல்லு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். லெட் ஆசிட் செல் தான் பொதுவாக எல்லா இடத்துலையுமே பயன்படுது, ஆட்டோமொபைலில் பயன்படுத்தக்கூடியது லெட் ஆசிட் செல்லு.
லோடு அதிகமான லோடை தாங்கக்கூடியது. சார்ஜிங், டிஸ்சார்ஜிங், சார்ஜிங், டெஸ்டிங், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் அப்படிங்கிற டாபிக்ல வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அண்ட் ஒயரிங் சிஸ்டம். கண்ட்ரோல் பேனல் அண்ட் ஒயரிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ரிலே, கான்டாக்டர்ஸ், எம்சிசிபி, எம்சிபி, இஎல்சிபி, ஆர்சிசிபி, ஜிஎஃப்சிஐ, அதாவது சர்க்யூட் பிரேக்கர், மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், எர்த்லிகேஜ் சர்க்யூட் பிரேக்கர், சரிங்களா? இது போன்ற விஷயங்கள்லாம் இதுல வரும். காஸ்டைனு, ஜிஎஃப் காஸ்டைனு, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் ஒயரிங், சரிங்களா? டொமஸ்டிக் ஒயரிங்னா வீடுகளுக்கு செய்யக்கூடிய ஒயரிங், இண்டஸ்ட்ரிக்கு தொழிற்சாலைக்கு செய்யக்கூடிய ஒயரிங். அங்கே 3 ஃபேஸ் ஒயரிங் பண்ணுவாங்க, இங்க சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ எல்லாமே வீடுகளுக்கு ஒயரிங் பண்றதுல கன்சீல்டு ஒயரிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் கான்டிட்டு பைப்புகளை வந்து வெளியிலே பைப்பு தெரிய மாதிரி பண்ணுவாங்க. இப்ப கன்சீல்டு ஒயரிங், அது செவுத்துக்குள்ள மறைஞ்சிடாத, சரிங்களா? சரி, இந்த இடத்துல ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு, ஒரு ஹோல்டர் மாட்டிருக்கோம்னா இதுல இருந்து ஒயரிங் பண்ணது தெரியும். அந்த இடத்துல சீலிங் ரோஸ் இருக்கு, அதுல இருந்து சப்ளை இந்த வழியா ஃபேனுக்கு போகுது. இதுக்கு நேருக்கு நேரம் கிராஸ் எல்லாம் போகாது, சரிங்களா? ஸோ அது மாதிரி பார்க்க நீட்டா இருக்கிறதுக்கு கன்சீல்டு ஒயரிங். கான்ட்யூட் பைப்புகளை கொண்டு போய் பிவிசி பைப்புகளை கொண்டு பண்ணது, வெளியில பைப்பு தெரியிற மாதிரி ஆரம்பத்து காலத்தில் பண்ணாங்க வீடுகளுக்கு டொமஸ்டிக் ஒயரிங்ல. இண்டஸ்ட்ரியல் ஒயரிங் பண்ணது கான்ட்யூட் பைப்புகள், ஒரிஜினல் கான்ட்யூட் பைப்பு, அதை கோயிட்டு பயன்படுத்துறீங்கன்னா அங்க வந்து கன்சீல் ஒயரிங் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரியில ஃபால்ட் ஆச்சுன்னா ஒவ்வொன்றா பிரிச்சு கிடக்கணும் கம்ப்ளீட்டா. அது வெளியிலே வச்சு பண்ணிடுவாங்க, சோத்துக்கு வெளியிலே இருக்க மாதிரி, சரிங்களா? ஏன்னா சிங்கிள் வேஸோட 3 வேஸ் வலிமையானது. அப்படிங்கிற கான்ட்யூட் பைப்புகளை கொண்டு ஒயரிங் பண்ணுவாங்க. 3 வேஸ் ஒயரிங் ரொம்ப இதை விட ரொம்ப நல்லா பினிஷிங் நல்லா இருக்க மாதிரியும், அதே நேரத்தில் வோல்டேஜ் தாங்கக்கூடிய அளவுலையும் அதை வந்து ப்ராப்பரா பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் ஒயரிங்கிறது எர்த்திங் ரொம்ப அவசியமான ஒன்று. வோல்டேஜ் ட்ராப்பு, ஒயரிங் எஸ்டிமேஷன். ஸோ ஒயரிங் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறப்ப ஒரு வீடுக்கோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ ஒயரிங் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன முதல்ல ஒயரிங் டயக்ராத்தை போட்டுக்கணும். எந்த வழியான ஒயர்களை கொண்டு போனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வைக்கலாம், சுவிட்ச் பாக்ஸ் எந்த இடத்துல வைக்கலாம், சீலிங் ரோஸ் எந்த இடத்துல வைக்கலாம், ஜங்ஷன் பாக்ஸ் எந்த இடத்துல வைக்கலாம், அப்படிங்கிற மீட்டர் பாக்ஸ் எந்த இடத்துல வைக்கணும், அப்படிங்கிறத முதல்ல ஒரு மேப் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ரூமோட நீளக்கலை எவ்வளவு, அந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பல்பு தேவை, எந்தெந்த லைட் எந்த இடத்துல வரப்போம், ஃபேன் எந்த இடத்துல வரும், சுவிட்ச் பாக்ஸ் என்ன, எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மெஷர் பண்ணணும். ஒயரோட லென்த் எவ்வளவு, பைப் லென்த் எவ்வளவு, அந்த மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளவு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிட்டு கடைசியா லேபர் காஸ்ட் எவ்வளவு. ஏன்னா மெட்டீரியல் மட்டும் தொழில் திறமை வாய்ந்த நபர்களை கொண்டு தான் வயரிங் செய்யணும். எல்லாத்தையும் கூட்டு ஹெல்ப்பர், அவர் தொழில் அறவே செமிஸ்கில்டு இருப்பார், அவரை கூட்டு வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் ஸ்கில்டு லேபரை கூட்டு தான் வேலை செய்யணும், திறமையான நபர்களை கொண்டு. ஸோ அதுல மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கலாம் பார்த்து டோட்டலா கால்குலேட் பண்றீங்க. அதுதான் எஸ்டிமேஷன் அப்படின்னு பேரு, ஒயரிங் எஸ்டிமேஷன். டோட்டலா ஒரு வீடுக்கு வயரிங் பண்றதுக்கு பாயிண்ட் ரேட், இப்பெல்லாம் பாயிண்ட் ரேட்டு, பிளக் பாயிண்ட்டுக்கு ஒரு ரேட்டு, பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு ரேட்டு, லைட்டிங் லோடுக்கு ஒரு ரேட்டு, அது லைட்டிங் பாயிண்ட் ஒரு ரேட்டு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மெட்டீரியல் வாங்கி கொடுத்த பிறகும் இது வந்து நம்ம லேபர் காஸ்ட்டுங்கிறத கரெக்டான முறையில் லேபர் காஸ்ட் அது ஒரு தொகை ஆகும், ரைட்டுங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டு பொருளை வாங்கி கொடுத்து அந்த வேலையை முடிச்சுக்கணும். தொகை எவ்வளோ தொகைன்னு பார்த்துட்டு அடுத்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் அண்ட் கண்டக்டர் இன்சுலேட்டர். அண்டர் கிரவுண்ட் கேபிள் அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு அடியில புதைவிட கம்பின்னு பேரு, தமிழ்ல சொன்னா புதைவிட கம்பி, பூமிக்கு அடியில போயிட்டு இருக்கோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓவர் ஹெட் லைன் அப்படின்னா வெளியில கம்ப மழை வெயில் காத்து எல்லாத்துலயும் சுற்றுப்புற சூழலை தாங்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். இது பூமிக்கு அடியில போறது. கேபிள் ரொம்ப மொத்தமான கேபிளை கொண்டு பூமிக்கு குறிப்பிட்ட ஆழத்துல பறிச்சு குழிய பறிச்சு அதுல வந்து கேபிள் லே பண்ணி கொண்டு போவாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷனு இன்சுலேஷன் ப்ராப்பரா இருக்கணும். டைப்ஸ், ஜாயிண்ட், கேபிள் ஜாயிண்ட், ஃபால்ட், ஆர்எம்யூ, கண்டக்டர் ப்ராப்பர்ட்டி, கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும், என்ன கண்டக்டர் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும், அடுத்து டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், டெஸ்டிங் எப்படி அந்த கேபிளை டெஸ்ட் பண்றது, ஸோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து கவர் ஆயிடும். கேபிள் அப்படின்னு வரும்போது இண்டஸ்ட்ரியில கேபிள் கேபிள்ங்கிறது அதிகமான கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டியை கொண்டது. சாதாரணமா நம்ம கேபிளை பயன்படுத்த முடியாது, சரிங்களா? சாதாரண பயன்படுத்தலாம். அது சிங்கிள் கோர் கேபிள், சின்ன சிங்கிள் வேஸ்ல பயன்படுத்தக்கூடிய அளவுல இருக்கக்கூடியது. அதை கேபிள்னு சொல்ல ஒயர்னு சொல்லுவோம். அதிகமான கெப்பாசிட்டி தாங்கக்கூடியதா கேபிள் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில அதிகம் பயன்படுத்தக்கூடிய அளவுல இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் அசிஸ்டன்ட் சிலபஸ் ஓவரி தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.